குழம்பு நல்லா இருக்கையா? சூப்பரா இருக்கு. கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம் வேணாம் வேணாம். குழம்பு ரசம் மோர் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும். அப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு எது கணக்கு? சாப்பிடியா? சாப்பிடு. சரி சரி. இங்க பாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத. என்ன, உன் மகளை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். என்ன, நீ கவலைப்படாம நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். ஏன் அழுகுற? நான் எங்கடா அழுதேன்? அழுகுற மாதிரி தெரிஞ்சு உன் மகளை நானே கட்டிக்கிறேன். ஏன் இப்ப கட்டுறிய? அது பார்த்தாதா? வானே. அட இருமா மகனே, நீ என் மருமகளை கட்டிக்க, வீட்டோட மாப்பிள்ளையா வந்துரு. அப்பதான் 3 வேளையும் இங்க வர குழம்பு ரசம் மோர் எப்படி? வரேன்க்கா. மாமா போயிட்டு வாமா. நான் போயிட்டு வரேன். சரிங்க பத்திரம் வரேன் மாப்பிள்ள. சரி மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரும்போது ஆம்பளை பிள்ளையோட வா. அப்ப நான் கோட்டார்பட்ட விட்டு போடா, இதெல்லாம் கேட்கணுமா? போடுறத ஏன்டா உனக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கீல்ல? சொல்லிட்டேன். போயிட்டு வாங்க விவசாயம். சரி நல்லதுங்க, போயிட்டு வாங்க. என்ன பெரியவா, அப்பா அந்த பூக்கடைக்கார வரனா என்ன வரலையே? அவ வரேன்னு சொல்லிக்காம்பா. ஏன் மாமா எப்ப பார்த்தாலும் சின்ன மருமகளே தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க? எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷியா தெரியலையோ? நாங்க என்ன ஒண்ணு இல்லாத வெத்திச்சிருக்கேன்னு நினைச்சீங்களா? என்னடி சொல்ற? ஆமா, நம்ம பொழப்பு தலைப்ப பார்க்க வேணாமா? அதுக்கு தனி குடிதானே போகணும். என்னடி பேசுற? என்ன தப்பு நீங்க ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி நீ போய் ஒத்துக்கிட்டு இருக்க? ஏய், என்ன பேச்சு பேசுறா பாரு. குடும்பத்தை பத்திரா. ஏய், பெரியவா, என்னப்பா? அவ குடும்பத்தை பத்திரங்கறா? வெச்சு சொல்றாங்க. வெச்சு போடா. ஏய், வாய் மூடு. பெரியவனே, மே தண்ணி குடிச்சவன பேசு. போடாங்கல. போடா. ஏமா கத்திட்டு இருக்க? ஏய், சொல்லு. அவனை அடிக்கிற மாதிரி நீயும் பேசிட்டு இருக்க. ஏன் மாமா, நாங்க என்ன சொல்லிட்டோம்னு 2 பேரும் இப்படி போட்டு அடிச்சிட்டு போறாங்க. நல்லா பிள்ளை பத்த வச்சிருக்கீங்க, இப்படி சீமையெல்லாம் வளர்த்து பிள்ளை. கொஞ்சம் நிறுத்தறியா? கல்யாணமாயி வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் என் பையன் உங்களை சத்தம் போட்டு பேசிருப்பானா? ஏமா நீயும் சொல்லுமா? என் பசங்க பொம்பளைனா கையெடுத்து கும்பிடுறவனுங்க. அவனுல கையிட்ட வச்சிட்டீங்களே, அவனுக்கு கையிட்டது தப்பு தான். உங்க வாய் நேரா வந்துருக்கலாம்ல. ஏமா, இந்த வீட்டுல என்ன குறை வச்சோம்? குப்பனாத்தா வச்சிருந்த விட என் பிள்ளைங்க நல்லா தானே வச்சிருக்கானுங்க. இதை பாருங்கம்மா, நான் சாகுற வரைக்கும் இந்த குடும்பத்தை பிரிக்கலான்னு நினைக்காதீங்க. சேர்ந்து இருக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியும். பிரிஞ்சுட்டா சேர முடியாதுல்ல. என்ன மதினிகளா, சாப்பிட்ட வாய்க்கா அப்படியே உட்காந்துருக்கீங்க. எப்ப மதினி அண்ணனும் ஊருக்கு போயிருச்சுங்களா? கட்டுச்சோறு அடிக்கிறதுக்கா தப்ப காலேஜ்ல இருந்து அப்படியே வயிற்ற காய போட்டு வந்திருக்கேன். மதினி, கட்டுச்சோறு எடுத்து வைங்க. என்ன பொம்பளை நீங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் சாப்பாடு போட்டா குறைஞ்சா வருவீங்க. டேய் வாடா. இல்லப்ப சாப்பாடு பரமே பேசாம இருக்கேன். என்ன பேசுன்னு இப்படி இழுத்துக்கு வர? பொம்பளைங்கிற மதுரைங்கிற மரியாதை கிடையாதா? அவங்கள சோறு தானே போட சொன்னேன். டேய், பசிச்சுனா நீ சோத்த போட்டு சாப்பிட வேண்டியதானே? இல்லைன்னா என்ன கேள்வி நான் போடுறேன். எப்ப இங்க என்னதான் நடக்குது ஒன்னும் புரிய மாட்டேது. டேய், இவங்க தனி குடித்துன்னு போகணும்னு சொன்னாங்க. உடனே கோவப்பட்டு மிதிச்சுட்டு இப்பதான் போயிருக்கானுங்க. அன்னைக்கு அடிச்சு பிடிச்சுக்கலாம். ஆமாண்டா, வீட்டுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கிட்டா பரமா. நீ சின்ன பையன்டா. நாளைக்கு பரவனால ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுடா. என் பசங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கணும்டா. அதான்டா ஆசை. ஏன் புள்ள தனி குடுத்தன போறேன்னு சண்டை போட்டியாமே? இல்ல சின்னம்மா, எங்களுக்கும் புள்ள ஊட்டின்னு ஆயி போச்சு. நாங்களும் குழப்பத்தால பாக்கணும். எம்புட்டு நாளைக்கு தான் ஒன்னாவே இருக்கிறது. அதனாலதான் சின்னம்மா பேசாம தனியா போயிடலான்ட்டு இருக்கோம். ஒருத்தரிங்கானா வெள்ளாம காட்டுக்குள்ள கொண்டு போய் உயர போட்டுருக்கானுங்க. ஒரு செடி முறிஞ்சிருந்தது கொண்டே போடுவேன். என்னாச்சு அப்பா? ஐயோ கடவுளே, யாருக்கு என்னாச்சு? எந்த கெடுதலும் தெரியாத ஒரு நல்ல மனுஷனை என் கையால சாடிக்கலாம் நினைச்சேன். கரண்ட் கொண்டு போயிருச்சா?
என்ன ஆட்டம் போட்டீங்கடா. அதான் ஆண்டவனுக்கே பொறுக்காம அடிச்சு தூக்கணும்ல. விருமாண்டி குடும்பத்துக்கு இன்னைக்கு தான் தீபாவளி. என்ன வேலை செய்றீங்க? வாங்குற சம்பளத்துக்கு பொறுப்பு இல்லாம இப்படி வேலை செஞ்சு எங்க அப்பா அநியாயமா அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான் ஐயா. அவர் உசுருக்கு ஏதாவது ஆச்சு உங்க 2 பேரையும் உசுரோட வச்சு கொளுத்து போயிருவாமா. வேலை செய்யற லட்சணத்தை பாரு. இன்னும் நினைவு திரும்பல. யாராவது பார்க்க வந்தா போய் பாருங்க. டாக்டர் அப்பா டேய் 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 என்ன சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்க? டேய் டேய் அழாதடா, நான் இருக்கேன்ல. என்னடா சப்பா நீ உள்ள போப்பா, உள்ள போய் பாரு போ. நம்மளுக்கு என்னாச்சே? டேய் போப்பா உள்ள. காப்பாத்த சொல்லுங்கண்ணா. டேய் சும்மா இரு, டாக்டர் நல்லா பண்ண இருக்கேன்னு சொல்லிருக்காருல, அழக்கூடாது. அப்பா பெரியம்பல, அப்பா பெரியம்பல, தைரியமா இருப்பா. உனக்கு ஒன்றும் ஆகாது. சின்ன வயசுல தைரியம்னா என்னங்கிறத உங்ககிட்ட தப்பா கத்துக்கிட்டேன். நீ பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. காலேஜ்ல சின்ன இருப்பான், கூட்டிட்டு வா. எதுவும் சொல்ல வேண்டாம், புரியுதா? போ, நான் பாத்துக்கிறேன். அக்கா, எதுக்கு எல்லாரும் கத்திக்கிட்டு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? இங்கே இருங்க, நான் அப்புறம் பாட்டு வரேன். அண்ணே, அப்பா பாருண்ணே. டேய், நம்ம அப்பாவுக்கு ஒண்ணாகாதுடா. அப்பா நல்லா இருப்பார். அப்பா உனக்கு ஒண்ணாகாதுப்பா. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். எவ்வளவு செலவானாலும் உன்னை காப்பாத்திடுறேன்ப்பா. உங்களுக்கு எல்லாம் ஒரு கல்யாண காட்சி பண்ணி அதை பார்த்துட்டப்பா. ஆனா பரம அப்பா பிறக்கும் போதே அம்மாவை தொலைச்சிட்டாடா. அப்பா விரும்பாண்டி அப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அவனை பார்த்துங்கப்பா. அவனை ஏங்கி போயிடுவான்ப்பா. அப்பா அவனை பார்த்துங்கப்பா. எல்லாம் நீயே இருந்து பாப்பா. அப்பா 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 என்னண்ணே காலேஜ் இருந்தவன இவ்வளவு அவசரமா கூட்டு போயிருக்க? பரிசு நான் பாக்குறேன். காலேஜ் தான் பார்த்து காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. இல்ல முக்கியமா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? தனியா தவிக்க விட்டு போயிட்டேன். இவனை விட்டு போறாமா வச்சா? நல்லதுக்கு வீட்டுக்கு வரான்னு சொல்லியா வச்சா? இப்ப என்ன கெட்டதுக்கு வர சொல்லியா வச்சா? ஐயா, எல்லாரும் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. உன்னை மட்டும் தானே நான் மாமான்னு கூப்பிட்டேன். பாமாப்பிளேன்னு கூப்பிடுவேன். பையா வந்துடுறேன். பார்க்காம போயிட்டீங்களே மாமா. பார்த்து இப்ப
வாடா இந்த லூசு பைய வேற எதுக்கு தெரிய மாட்டேங்குது. வாடா வா நல்ல சித்தப்பா போயிட்டாரா. அப்பா அப்பா வருவாங்களா, அம்மா வருவாங்களா? சித்தப்பா இனிமேல் வரவே மாட்டாரப்பா. நீங்க போங்க, நான் பாயிட்டு சித்தப்பா கூட பேசிட்டு வந்துடுறேன். சாவுக்கும் இழவுக்கும் கூட அவன் வீட்டு பக்கம் போக கூடாது சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த கிறுக்கு பையன் நிறுத்தாங்கடா. ஐயா ஐயா இருங்க இருங்க சகல சீனி சம்சாரம் மாசமா இருக்கு. இருக்கிற பிள்ளைகளுக்கும் பிறக்கிற பிள்ளைகளுக்கும் எந்த கோளாறும் வந்துடக்கூடாது. பிறங்கை மாத்திரம் வலிச்சு விடுங்க. சரிப்பா. தாயாகி வளர்த்த கரம் தணல் பட்டு வேகுதடா. கண்மூடி திறக்கும் முன்னே காட்சிகள் மாறுதடா. கோபுரம் சரிந்த பின்னே கோபுர பறவை எங்கே? கோபுரம் சரிந்த பின்னே கோபுர பறவை எங்கே? நில்லாத உலகத்திலே நின்று போக நிழலும் எங்கே? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. ஏமா நின்றது நிக்க திடீர்னு இப்படி பேசினா ஒரு குடும்பத்துல என்னதாமா பண்றது? இங்க பாருனே, எங்க மாமனார் உசுரோடு இருக்க வரைக்கும் நாங்களும் பொறுமையா தான் இருந்தோம். இனிமேல் இருக்க முடியாது. வந்தது வந்தீங்க, சொத்தை பிரிச்சு விட்டு போயிருங்க. கழுத முண்டா யோ எந்த நேரத்துல மாப்ள அடிச்சுட்டு அந்த கதியில கிடக்குது. போயா பெரிய மனுஷன் அளவு உட்கார்ந்திருக்காங்கல்ல, போய் உட்காரப்பா. ஏமா என் மச்சான் வாழ்ந்த வாசம் கூட இந்த வீட்டை விட்டு போகல. அதுக்குள்ள வாசப்படி பிரிக்க சொல்லி மல்லு கட்டினா எப்படி? ஏமா அப்படி? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுண்ணே. சொத்தை 3 பங்கா பிரிச்சு கொடுத்துட்டு போங்க. ஆமா. ஏமா அண்ணன் தம்பி 4 பேருமா, 3 பிரிக்க சொல்ற? கடைசியா இருக்க சின்னவன் எங்க போவான்? அந்த பையன் சொத்தை வித்து தான் படிக்க வச்சாச்சுல. வேணா மாசம் ஒரு வீட்ல இருந்து சாப்பிட்டு போட்டோம். ஏதோ கல்யாணம் காட்சினாக்கு ஆளுக்கு 5 10 போட்டு எனக்கே முடிச்சு வச்சிடறான். இதான் எங்களால முடியும். ஏய் இது என்னடி கொப்ப விட்டு சொத்த? அடிக்கிறீங்க? என்ன மாமா, எங்க அப்பன ஆத்தாலும் பட்டினி நடந்து வம்பாடு பட்டு சேர்த்து சம்பாரிச்ச சொத்தை இவன் நடுவுல கணக்கு புள்ள மாதிரி வந்து பிரிக்க பாப்பா. நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? அவங்க தெளிவா தானே பேசுறாங்க. நிலைமை உனக்கு புரியலையா? ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்லையா? போய் உட்காரு போ. அவ குடும்பத்தை பிரிக்கிறேங்கறா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்க. ஏமா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். 3 பங்கு சொல்றீங்க. என் பொண்டாட்டி இந்த வீட்டுல தானே பிறந்திருக்கா, அவளுக்கு பங்கு இருக்குல்ல. அந்த குந்தாணி குறை வேஷம் போட்டு வீட்டுல படுத்திருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கூட பிறந்தவனுக்காக கட்டின புருஷனுக்கு ஆப் அடிக்கிறாளா? டேய் சகல, நீ என்னடா புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க? ஆமாண்ணே, என் மாமா உயிரோட இருக்க வரைக்கும் ஏதோ கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். இவனுக்கு பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டானுங்க. நானும் இவனுக்கு நம்ப போறது கிடையாது. பொம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. டேய் என் மச்சான் மக்கா அவ்வளவு தரம் கட்டவே கிடையாதுடா. அவன் கூட பிறந்த பொறுப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்கடா. செஞ்சா சரி. நீ வேற நடுவுல வந்துட்டு. அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சொத்தை 3 பங்கா பிரிச்சு விட்டுருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஏய் 10 பெரிய மனுஷர் இடத்துல ஒன்னும் பேச வேணாம் நானும் பல கடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடி ஆளாளுக்கு திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பன் செத்ததுக்கு அப்புறம் தகப்பனா இருந்து என் தம்பியை பாத்துக்க வேண்டியது நாங்க. வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு வீட்டுல சாப்பிடணும் பிச்சைக்கார பையன் நினைச்சுக்கிட்டு அவன கூட பிறந்த புறப்படி ரத்தம் கொதிக்குதே. டேய் தம்பி, இவளுகளை தீத்த அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு மத்தத பேசுவோம்டா. எங்க அண்ணன் சொன்னதாங்க சரி. சாகர வரைக்கும் 4 பேர் அண்ணன் தம்பி ஒன்னாதான் இருப்பான். இங்க பாருங்க, முதல்ல சொத்து பிரிக்கிறது இருக்கட்டும், இவளுகளை தீத்துற வழிய பாருங்க. தலைய முழுவிட்டு போறோம். தீர்த்து விட்டு போங்க. எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஒரு மொட்டை கிணறு கிடைக்காம போயிடும். அங்க போய் எங்க உசுர மாச்சுக்கிறோம். மாயிடு செத்த பிறகு அவரோட பிள்ளைய வாழ்க்கையை தொலைச்சு விட்டு அலையுதுன்னு ஊருக்கு இறங்க நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடக்கூடாதுன்னு நீங்கெல்லாம் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்குன்னு தானே அப்பனோட ஆசை. நீங்க சொன்னது மாதிரியே ஒவ்வொரு வீட்லயும் 1 மாசம் ஒரு வீட்டுல நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு பொறுப்பு இருந்தா உங்களுக்கு தானே நான் தம்பியா பிறக்கணும்.
சாப்பாடு தானே நம்மளை பிரிக்குது, பொறுப்பு நம்மளை பிரிக்கலையே. பிரசிடண்ட்னே சொல்லுங்க. நம்ம எல்லாரும் பேசி பார்த்தோம். இவங்களை சேர்ந்துக்கன்னு வாயில சொல்லி பிரயோஜனம் இல்ல. அந்த பிள்ளைய சேர்ந்து வாழ்றதுக்கு மன ரீதியா தயாரா இல்ல. நாம ஏதோ இவங்களை வலுக்கட்டாயமா சேர்த்து வச்சு நாளைக்கு உயிர் சேதம் வச்சுன்னா சரியா இருக்காது. என் சின்ன மருமைய வயசுல சின்ன பையலா இருந்தாலும் இன்னைக்கு இந்த குடும்பம் இருக்க சூழ்நிலை என்ன செய்யணுமோ அதை சொல்றாங்க. அது சரி. நீங்க நம்ம சாதி வழக்கமோ இல்ல நாட்டு வழக்க பிரகாரமோ நீங்களே இருந்து பேசி முடிச்சு விட்டுருங்க. சரிங்க சரிங்க. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக. பரமு, பரமு, உனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இழப்புக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. போனவங்களே நினைச்சுக்கிருந்தா இந்த உலகத்துல யாரும் சந்தோஷமா வாழ முடியாது. இங்க சந்தோஷங்கிறது தென்றல் காத்து மாதிரி, சோகங்கிறது சுவாச காத்து மாதிரி. நம்ம வாழ்க்கையை சுவாசிக்க கத்துக்கணும் பரமோ. தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் மண்ணுல இருந்து கிடைக்கும் சொல்லுவாங்க. எல்லாம் ஒட்டு மொத்தமா இருந்த எங்க அப்பனை மண்ணுக்குள்ள ஓடி பாய்ச்சிட்டு. உனக்கே தெரியும், என் சின்ன வயசு ஆசை டாக்டர் ஆகணுங்கிறது தான். எனக்கு சென்னை மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. நாளைக்கு நான் சென்னைக்கு போகணும். நீதான் வந்து என்னை வழி அனுப்பி வைக்கணும். நான் வரேன். கடல் மேல துரும்ப போல ஆடி கிடந்த அலையாக நீயும் வந்த கரையடைஞ்ச நடமாடும் சிலையா வாழ்ந்த ஒன்னு அடைஞ்ச புது வாழ்க்கை நீயும் அடைய நானும் அழிந்தேன். கிளு கிளுப்ப கேட்டு அடப்புடிக்கும் புள்ள போலாகி உன்ன கேட்டு உள்ள மழுமே. கோயிலுக்கு சென்று கை கூப்பும் போது உனக்காக மட்டும்தானே வேண்டும் மனமே. உணவின்றி போனா கூட உசுறு வாழுமே. நெனவென்றி போனால் அன்றே உசுறு போகுமே. நான் என்ன சின்ன பிள்ளையாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வராங்க. நான் பார்த்து போயிடுவேன். வரேன்ப்பா. வரேன்மா. போய் ஃபோன் பண்றீ.
உன்னை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல பரமு. வா அண்ணே, நல்லா அழகா முடி வெட்டி விடுங்க. சரி உட்காரு. உட்கார். குடு. உட்காரு பரமு. உட்காருண்ணா. நீ உட்காரு. ஆ. இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்தாங்க. சரிம்மா. வா போலாம். பரமு, நீ அதையே நினைச்சு கவலைப்படாத. வரும் உங்க மாமா டீ கடைக்கு நான் ஃபோன் பண்றேன். வரட்டுமா? போயிட்டு பரமு வேணாம், இருக்கட்டும்.